நகை வெட்டுறது வந்து சொல்றது. நகை வந்து வளர்க்கக்கூடாது. நகை வெட்டுற முறை தெரியுங்களா? முதல்ல என்ன செய்யுங்க, எந்த வரங்க சுண்டு விரல்ல இருந்து ஆரம்பிச்சு, வலதுகை சுண்டு விரல்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த விரல் வரைக்கும், ஆட்காட்டு விரல் வரைக்கும் வெட்டிடணும். அப்புறம் இடதுகை சுண்டு விரல் ஆரம்பிச்சு இடதுகை பெருவிரல் வரைக்கும் வெட்டிட்டு கடைசியா வலதுகையினுடைய பெருவிரலை வெட்டணும். இது வந்து கை விரல்கள்ல நகை வெட்டுற முறை. கால் விரல்கள்ல வலது காலுடைய சுண்டு விரல் ஆரம்பிச்சு இடதுகால் சுண்டு விரல் வரைக்கும் வரிசைப்படையாக வெட்டணும். இது வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ கம்பல்சரியா வெட்டிடணும். அதிகபட்சம் 40 நாளைக்கு மேல நகங்கள் வளர்க்கக்கூடாது. இரவுல நகை வெட்டலாம். சில பேர் இரவுல நகை வெட்டக்கூடாது, வருவம் உண்டாயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இரவுலையும் நகை வெட்டலாம், பகல்லையும் வெட்டலாம், எல்லா நாளும் வெட்டலாம். வெள்ளிக்கிழமை வெட்டுறது வந்து சுண்ணத்தா இருக்கு. நகத்தை வந்து வெட்டிட்டு என்ன செஞ்சிடணுங்க, அதை வந்து மண்ணுல புதைச்சிடணும். மண்ணுல புதைக்க முடியல அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு காகிதத்துல போட்டு மடிச்சு நம்ம இதுல போட்டுடணும், குப்பையில. அப்படியே போடக்கூடாது. மற்றவங்க கண் பார்வையில போடுற மாதிரி நகங்கள் முடிய வெளியில போடக்கூடாது. அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்யலாம்னா நறுமணம் பூசணும். நறுமணம் பூசுறது, நத்தர் பூசுறது சுண்ணத்து. பாடி ஸ்ப்ரே இருக்கு இல்லைங்களா, அதுவும் நீங்க பயன்படுத்தலாம். அதுல ஆல்கஹால் இருக்கலாம். ஆல்கஹால் இருந்தாலும் கூட பயன்படுத்துறதுக்கு சரியத்துல அனுமதி இருக்கு. பாடி ஸ்ப்ரே, நல்ல அத்தர்களை வந்து பூசலாம்.